ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மோர் குழம்பு. மோர் குழம்புக்கு பேஸ் வந்து தயிர். ஸோ தயிரை கடைஞ்சி மோராக எடுத்துக்கலாம், கொஞ்சம் திக்காக எடுத்துக்கலாம். புளிப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி அதை ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து இப்போது என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்காங்க. கூட வந்து மிளகாய், ஜீரகம், தேங்காய், இஞ்சி அதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் சில பேருக்கு பிடிக்கிறவங்களுக்கு நீங்கள் வெங்காயம் கூட கொஞ்சம் ஆட் பண்ணி 1 or 2 பீசஸாக அது அரைப்படுற மாதிரி பண்ணிவிட்டு அதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து கொதி வந்துட்டுருக்கு. மோர் குழம்பு பொறுத்த வரைக்கும் நல்லா கொதிச்சுட்டு ஒரு கொதி வந்தோடனே நல்லா மேலே வந்தோடனே அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் தாளிப்பு போட்டுடலாம். ஸோ சில டைம் வந்து உங்களுக்கு மோர் குழம்புல வெஜிடபிள் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கொதிக்க விடுறாங்க. கன்சிஸ்டன்சி திக்காக வேணும். நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா பொங்கி வரும்போது ஸ்டாப் பண்ணிடுங்க. சேர்ந்து வரதுக்காக கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, கடைசியாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணிடலாம். ஸோ எதை வச்சு பண்ணியிருக்கோம் அப்படின்னா தாளிப்பில் கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம் வந்து இப்போது தட்டி போட்டிருக்காங்க. கடைசியாக கூட நீங்கள் தட்டி போட்டு அதை தாளிக்கும் போது ஒரு கிண்டிட்டு அதில் போட்டுடலாம். மோர் குழம்பு ரெடி.